நானும் வேலாயுதம் சொன்னோம்ல. உண்மையிலேயே மயக்க மருந்தா இல்ல எது இருந்தா உங்களுக்கு என்ன உன்னதை செய்யுங்க. ஐயா உங்களுக்கு கொடுத்த 5 லட்சத்தை அதுவும் இப்பவே கேட்பாரு. உங்களால கொடுக்க முடியுமா? மாத்தி செஞ்சாலோ இல்ல முத்துப்பாண்டி கிட்ட அப்புறம் வேலாயுதம் ஐயா தான் சொல்லுவேன். பூரா வந்துருவாங்க. அவங்க யாருன்னு தண்ணி கொடுங்க. ஆனா இந்த மருந்து கலந்து மிதக்கிற மாதிரி இருக்கு. என்ன பூசாரி இது? ஒண்ணும் இல்லப்பா, தேங்காய் நார் தான்ப்பா. சரி எடுத்து போடுங்க. எடுத்துட்டேன். குடி. சிலம்பம் போட்டி பிடிக்குமா? அது இல்ல இது இல்ல சொல்லுப்பே. என்ன சிலம்பம் போட்டி நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கல? என்னடா கையில அடி? ஆமாங்கய்யா, ஒரு சொட்டு மொத்த தண்ணியை குடிச்சிட்டான். அத நான் என் கண்ணால இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எங்கேயாவது மயங்கி கிடக்கா. டேய் அவன் மயங்காலும் சரி, மொத்தத்துல இந்த போட்டியில அவன் டேய் வருஷம் சிலம்பம் போட்டி நடக்கும். நம்ம ஊர் பயலுங்க தான் யாராவது ஜெயிப்பாங்க. 3 வருஷமா நம்ம இந்த வருஷமும் அவன் தான் ஜெயிப்பான்னு. யார் ஜெயிக்க போறான்றது அவங்க விளையாட்டு தானே முடிவு பண்ணும். என்ன முத்துமாமாவை மட்டும் காணோம். அக்கா, பிளேயர்லாம் ஆரம்பத்துல விளையாட மாட்டாங்க, லேட்டா தான் என்ட்ரி ஆவாங்க. அப்படி சொல்றீங்க? போட்டியில் அனைத்து வீரர்களும் தோல்வியடை இறுதியாக களம் இறங்குகின்றனர். இவர்களில் யார் ஜெயிக்கிறார்கள் என்று நமது சுபுவே ஜெயித்திருக்கிறார். கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவன் தானே ஜெயிப்பான். ஐயா இன்னும் போட்டியே முடியல, அதுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறீங்க? என்னடா பேசிட்டு இருக்க? உங்க போட்டியெல்லாம் நடத்த வேண்டாமா? எங்க மாமா வந்துருவாரு. டேய் முத்து பறந்துக்காம இருந்துக்கலாம்ல. அண்ணா அந்த என்னாச்சு பூசாரி ஐயா? அது சுபு என்ன மிரட்டி முத்துவுக்கு ஒரு மருந்து கலந்து கொடுக்க சொன்னாங்க. கொடுக்கலன்னா அந்த வேலாயுதத்துக்கிட்ட நான் வட்டியை முதல்ல நீ கொடுக்கணும், என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. நான் ஜெயிலுக்கு போனா எனக்கு மரியாதை. கடவுளே, பாண்டிக்கிட்ட சொன்னா பெரிய கலர் இங்க வந்திருக்காரு. நாம அவர் கண்ணிலுமே. ஹலோ கிருஷ்ணா,